அடங்கி வாழ்வதே அடிமைத்தனம். அதை அடித்து நொறுக்குவது தலித்து குணம். அடங்கி வாழ்வதே அடிமைத்தனம். அடித்து நொறுக்குவது தலித்து குணம். காந்தி என்று சொன்னார் நாங்கள் அம்பேத்கர் என்று சொல்வோம். காந்தி என்று சொன்னார் நாங்கள் அம்பேத்கர் என்று சொல்வோம். இந்து என்று சொன்னார் நாங்கள் பௌத்தன் என்று சொல்வோம். சகாச்சாரி என்று சொன்னால் நாங்கள் பெரியார் என்று சொல்வோம். அம்பேத்கர் புல்லடா நம்ம யாருக்கும் அடிமை இல்லடா. இப்போ நாம என்ன பண்றோம்னா ஒரு உறுதிமை ஏற்றுக்கிறோம். என்ன பண்றோம் நாங்க சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க அம்பேத்கர் கொள்கையை பின்பற்றி அதன் வழி நடப்போம் அப்படின்ற ஒரு சில உறுதிமொழி அதை நம்ம சொல்றோம். திருப்பி சொல்லுங்கண்ணா. அது அம்பேத்கருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். செந்தாண்டமங்கலம் கிராமத்தை சார்ந்த ஆதிக்குடிகளாகிய நாங்கள் அம்பேத்கர் அவர்கள் எங்களுள் கலந்த இந்நாளில் மாமேதை அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் அவருடைய போராட்டங்களை அவரின் வழியினராகிய நாங்கள் ஏற்று நடப்போம் என்று தீர்மானத்தை முன்மொழிகிறோம். நான் பிறந்த சமூகத்திற்காக நான் பாடுபடவில்லை எனில் துப்பாக்கி குண்டுக்கு கிடையாது என்று அறிஞர் வெளிப்படுத்திய உரைக்கு ஏற்றவாறு நாங்கள் பிறந்த சமூகத்திற்காக பாடுபடுவோம் என்று மேலும் அண்ணலின் அதிதீவிர போராட்டமான ஜாதி ஒழிப்பிற்காக நாங்களும் ஜாதி பற்றை கடந்து ஜாதி ஒழிப்பிற்காக போராடுவோம். தீண்டப்படாத மக்களுக்காக அம்பேத்கர் ஓட்டி வந்த வண்டியை அறிஞரின் தம்பிகளாகிய நாங்கள் அந்த வண்டியை முன்னோக்கி ஓட்டி செல்லுமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் அந்த வண்டியை பின்னோக்கி இழுத்து செல்ல மாட்டோம். அறிஞரின் வளர்ப்பால் விளைந்த படித்த நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தை ஒழித்துவிட்டு மாமேதையின் கனவான எழுத்தறிவு இன்றி பொருளாதார நிலையில் எந்த ஒரு மேம்பாடுமின்றி பல வகையான துன்பங்களை தாங்கிக் கொண்டு கிராமப்புறங்களில் பெரும் எண்ணிக்கையில் வாழ்கின்ற மக்களுக்காக நாங்களும் உழைத்திடுவோம் என்று உறுதியளிக்கிறோம். சமூகத்திற்காக பயன்பட இருக்கிற நாங்கள் சமூகத்திற்காக முன்மாதிரியாய் உண்மையாய் இருப்போம் என்று
வணக்கம் வீர வணக்கம் அறிஞர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் அம்பேத்கருக்கு வீர வணக்கம்